இதின் மகனுக்கு ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி நிரம்ப பெற்றவரே, இஸ்ராயேலின் பேரரசே. கலிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. இதின் மகனுக்கு ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி நிரம்ப பெற்றவரே, இஸ்ராயேலின் பேரரசே. கலிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. அன்பார்ந்த இறை மக்களே, தாயாம் திரு அவை குருத்து ஞாயிறு விழாவை கொண்டாட நம் ஒவ்வொருவருக்குமே அழைப்பு கொடுக்கின்றது. புனித வாரத்தை நாம் நோக்கி பயணிக்கின்றோம். இந்த புனித வாரம் ஒவ்வொருடைய வாழ்வுக்கும் ஒரு அர்த்தத்தை கொடுக்கின்றது. நாம் அனைவருமே இயேசுவிலே நாம் நிறைவு அடைகின்றோம். இயேசு எருசலேமை நோக்கி பயணிக்கின்றார். வெற்றி பவனியாக இந்த குருத்தோலை என்பது ஒரு வெற்றியின் அடையாளம், குருத்தோலை என்பது ஒரு விடுதலையின் அடையாளம். ஆக இயேசு துணிவோடு சொல்லுகின்றார். தன் வாழ்நாளிலே இயேசு இந்த எருசலேம் இந்த பயணமானது ஒரு முக்கியமான ஒரு பயணமாக சதுசேயர் பரிசேயர் மறைநூல் அறிஞர்கள் இருக்கின்ற அந்த இடத்திலே இயேசு துணிவோடு சொல்லுகின்றார். பலமுறை இயேசு நடந்து சென்றிருக்கின்றார். வரலாற்றிலே சொல்லுகின்றார்கள், இயேசுடைய 33 ஆண்டு கால அவருடைய பயணத்திலே இந்த எருசலேமை பற்றி சுற்றியுள்ள பகுதியிலே 40,000 மைல் அளவிலே நடந்து சென்றிருக்கிறார். அது அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு அல்ல. மாறாக இந்த புனித வாரத்திலே இயேசு தன்னுடைய 2 சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார், ஏதோ பாருங்கள், அங்கே இருக்கின்ற அந்த கழுதையும் அந்த கழுதை குட்டி அந்த மரியையும் நீங்கள் அவிழ்த்து வாருங்கள் என்று சொல்லுகின்றார். பாருங்கள் எந்த அளவுக்கு இயேசு அறிந்திருக்கின்றார். அங்கே கழுதை ஒன்று கட்டப்பட்டு இருக்கிறது, அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சீடர்களுக்கு கூறுகின்றார். ஆக இயேசு கழுதையின் மீது வர வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம். காரணம், அந்த யூத மக்கள், அந்த இஸ்ராயல் மக்களுடைய கலாச்சாரம். நாம் அன்றாட வாழ்விலே குதிரையிலே வருவதை, நாம் அரசர்கள் வருவதை நாம் வரலாற்றிலே கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த குதிரையை விட இன்னும் ஒட்டகம் கூட ஒரு விலை உயர்ந்ததுதான். ஆனால் அந்த குதிரையும் ஒட்டகத்தையும் கடந்து கழுதை விலை உயர்ந்ததாக இருக்கிறது, விலைமிக்கதாக இருக்கிறது. கழுதை ஒரு மேன்மையினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. இதை நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம். 1 அரச நூலிலே 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே, தாவீது தன் மகன் சாலமோனை கீயோனுக்கு அழைத்து செல்லுங்கள், அங்கே குரு சாதோக்கும் இறைவாக்கினர் நாத்தானும் அபிஷேகம் செய்யட்டும் என்று கோவேரி கழுதிலே என் மகனை ஏற்றி செல்லுங்கள் என்று கூறுகின்றார். ஆக இவ்வாறாக இஸ்ராயல் தலைவர்கள் இந்த கழுதையின் மீது வருவது சால சிறந்தது, ஒரு மேன்மையானது, பிரம்மாண்டமான ஒரு பவனி, பிரம்மாண்டமான ஒரு பேரணி. இயேசுடைய அந்த வருகை, அந்த எருசலேமை வருகைக்கு வருகிறார் என்று சொன்னால் அவ்வளவு மக்கள் கூட்டம். சாதாரணமாக 1 லட்சமோ அல்லது 2 லட்சமோ அல்ல. காரணம், பாஸ்கா விழா கொண்டாடப்படக்கூடியது, பவனி நடக்கக்கூடிய நிகழ்வு. காரணம், அந்த ரோமை நகரத்திலே அந்த இருக்கின்ற அந்த ஆர்மிமார்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பவனியாக ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே அவர்கள் ஒரு பவனியாக செல்வார்களாம். காரணம், கடந்த ஆண்டிலே அந்த பாஸ்கா விழாவிலே கலகம் செய்த பரபாசை அவர்கள் சிறையில வைத்திருக்கின்றார்கள். ஆக அந்த அளவுக்கு மக்கள் பெருவெள்ளமாக வரக்கூடிய ஒரு விழா தான் இந்த பாஸ்கா விழா. யூதர்கள், எருசலேமிலிருந்து வரக்கூடிய யூதர்கள், இன்னும் கலிலேயாவிலிருந்து வரக்கூடிய யூதர்கள் என்று பல்வேறு மக்கள் ஒன்றாக கூடி வரக்கூடிய அந்த ஒரு பெரிய ஒரு விழா. மக்கள் எல்லாரும் பார்க்கின்றார்கள். அங்கு இயேசு அந்த லாசருக்கு உயிரை கொடுத்து அவர் இறந்து போன அந்த லாசருடைய வீட்டுக்கு சென்று வாழ்வை கொடுக்கின்றார், உயிரோடு எழுப்புகின்றார். இன்னும் மக்களுக்கு ஒரு உத்வேகம் வந்து விட்டது. இறந்த லாசர் உயிர் பெற்று எழுந்திருக்கின்றார், இவரை எப்படியாவது அரசராக்க வேண்டும். காரணம், 5 அப்பங்கள் 2 மீன்களை 5000 பேருக்கு பலுகச் செய்கின்றார். அப்பொழுது மக்கள் நினைத்தார்கள், இயேசுவை எப்படியாவது ராஜா ஆக்கிவிட வேண்டும், இவர் இருந்தால் போதும், நம்முடைய அந்த பிளாத்துடைய கோட்டைக்கு இவர் செல்வார், அங்க இருக்க அந்த ரோமை ராஜ்யத்தை முற்றிலுமாக அழித்து விடுவார்.
காரணம் அந்த அளவுக்கு இவர் அடிமை நிலையில் இருக்க மக்களுக்கு வாழ்வு கொடுப்பார், மக்களை பாவத்திலிருந்து விடுவிப்பார். ஆக இந்த குருத்தோலை என்பது ஒரு மீட்பினுடைய ஒரு அடையாளமாக இயேசுடைய இந்த புனித வாழ்வு, இந்த புனித வார இந்த பயணத்திலே தன்னை ஒரு வாழ்வு முழுமையாக கடவுளுடைய திட்டத்திலே அர்ப்பணிக்கின்றார். துணிவோடு சொல்லுகின்றார். இயேசு பயப்படவில்லை. தன்னுடைய இறப்பை 3 முறை அறிவிக்கின்றார். அதுவும் இந்த புனித வாரம் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக, வரலாற்று நிகழ்வாக குறிப்பிடப்படுகின்றது. அப்ப இயேசுடைய இந்த பயணத்திலே அவர் கழுதையின் மீது அவர் சொல்லுகின்றார். அப்ப கழுதை என்பது ஒரு மேன்மையின் ஒரு அடையாளத்தை குறிக்கின்றது. அப்பொழுது இயேசு ஒலிவக்கிளைகளை பிடித்தவராக, அந்த குருத்தோலைகளை ஏந்தியவராக சொல்லுகின்றார். இதை நாம் பார்க்கிற பொழுது 2 அரசர் நூலிலே நாம் பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே அருமையாக சொல்லப்படுகின்றது. அப்பொழுது அந்த இஸ்ராயல் மக்களுடைய இந்த வாழ்விலே அவர்கள் அனைவருமே இந்த வஸ்திரங்களை, தங்களுடைய ஆடைகளை, இயேசுடைய அந்த பயணத்திலே அவருடைய பாதையிலே பவனியிலே வஸ்திரங்களை ஆடைகளை எல்லாம் அழித்து போட்டு இருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு இயேசுவே எங்களுடைய ராஜா, இயேசுவே எங்களுக்கு மீட்பர், இயேசுதான் எங்களுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய என்பதை அவர்கள் கண்டாக அறிந்து கொண்டார்கள். ஆக அந்த எருசலேம் பவனியிலே கூட நாம் பார்க்கிறோம். இயேசு செல்லக்கூடிய அந்த பாதையானது 2 பாதையாக பிரிக்கப்படுகின்றது. ஒன்று வலப்புறம், இன்னொன்று இடப்புறம். வலப்புறம் செல்வது என்பது பிலாத்துடைய கோட்டைக்கு, அந்த ரோமை நகரத்துக்கு செல்லக்கூடிய ஒரு பாதை. மக்கள் எல்லாரும் நினைக்கின்றார்கள், இயேசுவை எப்படியாவது அரசராக்கி இயேசுவை இந்த ரோமை நகரத்தை அழித்து இயேசுவை மன்னராக வைத்து விடலாம் என்று மக்கள் இந்த பவனியிலே வரக்கூடிய இந்த எருசலேமை நோக்கி வரக்கூடிய மக்கள் எல்லாருமே நினைத்து கொண்டு வருகின்றார்கள். ஆனால் அவருடைய உள்ளத்திலே தங்களுடைய இயேசுவை அவர்கள் சரியாக கண்டுகொள்ளவில்லை, மெஸ்ஸியாவாக அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. காரணம், மெஸ்ஸியா எப்படி இருப்பார்? சக்கரியா புத்தகத்தில் வாசிக்கிற 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே மெஸ்ஸியா மக்களுக்காக விடுதலைக்காக தன் வாழ்வை கொடுப்பார், மெஸ்ஸியாவாக வருவார், அவரே நமக்கு மீட்பர், இவரே ஆண்டவர் சொல்லப்படுகிறது. ஓசானா என்று பாடுகிறார்கள். ஓசானா என்றால் சங்கீதத்தில் படிக்கிறோம் அருமையாக 112வது அந்த சங்கீதத்திலே அந்த 25வது வசனத்தில் அருமையாக சொல்லப்படுகின்றது, ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், கர்த்தரே எங்களை விடுவியும் என்று அந்த அளவுக்கு சொல்லப்படுகின்றது. அந்த அளவுக்கு இயேசு ஒரு மன்னராக அனைவருக்கும் வாழ்வு கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அவர் அந்த அளவுக்கு திருப்பாடல்களை இசைப்பதிலே, ஆண்டவரே எங்களை இப்பொழுதே நீர் காப்பாற்றும், எந்த அடிமைத்தனம் எங்களிருந்து மாறட்டும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். எப்படியும் இவர் பிளாத்தை அகற்றி விடுவார், ஆட்சி அகற்றி இயேசுவே என்றென்றும் அரசராக இருப்பார், இவர்தான் நமக்கு வாழ்வு என்று அனைவருமே சந்தோஷமாக பூரிப்பாக அவரை அழைத்து செல்கின்றார்கள். தங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் அதை போட்டுவிட்டு எடுத்து சொல்லுகின்றார்கள். அந்த அளவுக்கு பாருங்கள், இயேசு மீது அவர்களுக்கு அவ்வளவு பெரிய நம்பிக்கை. ஆனால் இயேசு செல்லுகிற வழியிலேயே அந்த வலதுபுறம் செல்லாமல் இடதுபுறமாக சென்று விடுகிறார். தேவாலயத்தில் செல்லக்கூடிய வழியில சென்று விடுகின்றார். இயேசுவே ஆட்டுக்குட்டி, திருமலுக்கு யோவான் பறைசாற்றினார், இவரே உலகின் பாவங்களை போக்கின்றவர், இவரே கடவுளை ஆட்டுக்குட்டி, உலகின் செம்மறி என்று சொன்னார். தேவாலயத்துக்கு இயேசு தன்னை பலியாக அர்ப்பணிக்க செல்கின்றார். அவர் இயேசு யூதர்களுக்கு மட்டும் சென்றிருந்தால் அந்த யூத மக்களுக்கு மட்டுமே அவர் விடுதலையாக இருந்திருப்பார். ஆனால் இயேசுடைய பார்வை ஒரு மெஸ்ஸியாவாக, வாழ்வு கொடுப்பவராக, எல்லா மக்களுக்குமே ஒரு விடுதலை கொடுப்பவர் என்பதை இந்த குருத்து ஞாயிறிலே இயேசு தேவாலயத்தை நோக்கி புறப்படுகின்றார். வந்திருக்கிற கூட்டம் அப்படி அசந்து போய்விட்டார்கள். என்னடா அது, இவரை நம்பி வந்தோம், இவர் பிளாத்துவை வெல்லுவார் என்று வந்தோம், கடைசியில் பார்த்தா இவர் தேவாலயத்தை நோக்கி போயிட்டாரே என்று ஓசானா பாடிய மக்கள் இவரை சிலுவையில் அறையும் என்று, இவர் ஒளிக என்று கத்தினார்கள். இதுதான் அன்பு மக்களே, இதுதான் இன்றைய இயேசுடைய ஒரு நிலை. அவருடைய வாழ்வில் அவருடைய திட்டம் எல்லாருக்கும் மீட்பு வழங்க தன்னை அவர் கொடுக்கின்றார். இயேசு தன் வாழ்வு முழுமையாய் எப்பொழுதுமே கடவுளை நம்பியவராக இருக்கின்றார். இதைத்தான் இசாயா புத்தகத்தில் 66ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்லப்படுகின்றது. அவர் தன் வாழ்நாள் முழுமையாய் கடவுளை தன்னை மகிமைப்படுத்தினார். தன் வாழ்நாள் முழுமையாய் அவர் அந்த திருக்கோவிலுக்கு தன் வாழ்நாளிலே ஒரு பயணமாக செல்லுகின்றார். அவர் அவ்வாறு கொண்டு வரப்படுவார். காரணம், தூய அந்த களத்திலே, அந்த உணவு படையிலே அவர்கள் எருசலேம் மக்கள் அந்த கோயிலை நோக்கி கொண்டு செல்வது போல, அந்த திருத்தூயத்தில் உள்ள நுழைவது போல இந்த இயேசுடைய இந்த வாழ்வு அவர் படைகள் வழியாக, குதிரைகள் வழியாக, இந்த கழுதைகள் வழியாக அவர்கள் அழைக்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஆக அந்த அளவுக்கு இந்த இயேசுடைய வாழ்வு எருசலேமிலே தூயவராக தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறார். அந்த கழுதை கூட நாம் பார்க்கிறோம், இதுவரை பயன்படுத்தாத கழுதை, இதிலுமே யாரும் அதில் ஏறப்படாத அந்த கழுதை தூயதாக ஒப்புக் கொடுக்கிறார். அப்ப இதை எதை உட்படுது என்றால், இயேசு ஒரு மாசற்ற செம்மறியாக இருக்கிறார், தூயவராக இருக்கின்றார், தன் வாழ்நாளிலே தாழ்ச்சியோடு இருக்கின்றார், கீழ்ப்படுதலோடு இருக்கின்றார். இதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகத்திலே நாம் படிக்கின்றோம். பவுலுடைய பிலிப்பிய மடலிருந்து கடவுள் தன்மையில் விளங்கியவர் அந்த தன்மையை அப்படியே அவர் பிடித்து கொண்டு இருக்கவில்லை, மாறாக தம்மையே வெறுமையாக்கினார்.
அதைத்தான் கெனோசிஸ் என்று சொல்வார்கள், கிரேக்கத்திலே கெனோசிஸ் என்று சொல்வார்கள். அந்த ஒரு தன்னை வெறுமையாக்கக்கூடிய நிலை, இயேசுடைய நிலை, அதை பார்க்கிறோம். அதே சமயத்திலே தாழ்ச்சியோடும் கீழ்ப்படுதலோடும் சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு இயேசு கீழ்ப்படைந்தார் என்பதை பார்க்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு இயேசுடைய அந்த ஒரு மீட்பின் செயல் இங்கு நிறைவேறுகின்றது. புனித வாரத்திலே இது இயேசு துன்புறும் ஊழியராக முதல் வாசகத்திலே நாம் கேட்டது போல இயேசு துன்புறும் ஊழியர் சொல்லப்படுகின்றது. இயேசு நமக்காக பாடுகளை படக்கூடியவர், மனுக்குலத்தின் மீட்புக்காக தன்னை கொடுக்கக்கூடியவர். கத்தாத செம்மறி போன்று தன் வாழ்நாளிலே முழுமையாய் தன்னை கடவுளுடைய கரங்களிலே தன்னை ஒப்புக் கொடுக்கின்றார். பாருங்கள், இயேசுடைய இந்த தூய வாழ்வு, பரிசுத்த வாழ்வு நம் ஒவ்வொருவருக்குமே இந்த புனித வாரத்திலே நாமும் கடவுளை நோக்கிய பயணத்தில் பல்வேறு சவால்கள், இன்றைக்கு நமக்கும் அரசியல், சமூக, பொருளாதார இன்றைக்கு சவால்கள் அனைத்தும் நமக்கு நிறைய இருக்கிறது. எல்லாவற்றையும் நாமும் இன்றைக்கு கடந்து போக வேண்டும் என்றால் இயேசு கடவுளை நம்பினார். தன் வாழ்நாள் முழுமையாய் கடவுளுடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றினார். அத்தகைய இந்த குருத்து ஞாயிறு ஒவ்வொரு நாளும் ஒரு நிகழ்வை குறிக்கிறது. பார்க்கிறோம், இயேசு ஆலயத்தை தூய்மைப்படுத்துகிறார். திங்கட்கிழமையிலே, செவ்வாய்க்கிழமையிலே பார்க்கின்றோம் இயேசு தூய்மையாக புனிதப்படுத்தப்படுகின்றார். அவர் அந்த பரிசுத்த தைலத்தால் அவர் புனிதப்படுத்தப்படுகின்றார். புதன்கிழமை அந்த யூதாஸ் இஸ்கரியோத்தால் அவர் 30 வெள்ளிக்காசுக்காக அவன் பெறுவதற்காக காட்டி கொடுக்கின்றார், முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறான் இயேசுவோடு இருக்கிற அந்த சீடர். அதே சமயத்தில் வியாழக்கிழமை தன்னுடைய சீடர்களோடு அந்த ராவுணவை மேற்கின்ற வரலாற்று நிகழ்வு, தன்னுடைய சீடர்களோடு கடைசி அந்த ராவுணவிலே பங்கெடுக்கின்றார், நற்கரணை ஏற்படுத்துகின்றார், குருத்துவத்தை ஏற்படுத்துகின்றார். அதே போல வெள்ளிக்கிழமையிலே இயேசு தன் உயிரை விடுகின்றார். தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்களை மன்னியும் என்று இயேசு 7 வார்த்தைகளால் பிதாவிடை நோக்கி தன்னை உயர்த்தியவராக, கரங்களை ஒப்புக் கொடுத்தவராக எல்லாம் நிறைவேறிற்று என்று தன்னை ஒப்புக் கொடுக்கிறார், தன் உயிரை விடுகின்றார். சனிக்கிழமை ஒரு அமைதியை பெறுகிறோம். திருச்சபை அனைவரும் அமைதியோடு இருக்க தியானிக்கிழமை அழைக்கிறது. ஆக ஞாயிற்றுக்கிழமையிலே அந்த ஈஸ்டர் சண்டே இயேசு சொன்னபடி 3ஆம் நாள் அவர் உயிர் தழுகின்றார். ஆகவே இந்த புனித வாரம் இந்த 7 நாட்களுமே நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்க, நம்முடைய வாழ்க்கை அசைபோட, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தளர்வுகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள், துயரங்கள், பாடுகள், உடல் சார்ந்த உள்ளம் சார்ந்த அந்த பிரச்சனைகளிலிருந்து நாமும் விடுபட இன்றைக்கு கட்டவிழ்த்து கொண்டு வாருங்கள் போல இன்றைக்கு நிறைய கட்டவிழ்க்கப்பட வேண்டும். நம்மிடம் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள், இதைத்தான் நமக்கு பவுலுடைய கலாத்திய மடலிலே 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்வார், இதோ நீங்கள் அடிமையிலிருந்து உரிமை வாழ்வுக்கு நீங்கள் அழைக்கப்பட்டு விட்டீர்கள், அதில் நிலைத்திருங்கள் என்று சொல்வார். ஆக இயேசு நமக்கு அந்த அடிமை வாழ்விலிருந்து மீட்பை கொடுத்து விட்டார். இயேசு இரட்சணியத்தை கொடுத்து விட்டார். ஆக இயேசு நமக்கு ஒவ்வொருவரையும் பாதுகாக்க, இயேசுவுக்கு மகிமை உண்டாக என்று நாம் சொல்ல வேண்டும். ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் லட்சியம் என்று சொல்வதை விட மாறாக இயேசு அந்த நம்ம வாழ்வுக்கும் நமக்கு மகிமை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அப்ப அத்தகைய ஒரு தூய வாழ்வு நம்மிலே மலர நாம் எவ்வாறு பவுலடியார் கொலோசிய மடலிலே 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்வார், உலகப்போக்கிலான இந்த வாழ்வை நீங்கள் அழித்து விடுங்கள், பரத்தமை, ஒழுக்கக்கேடு, தீய எண்ணங்கள், தீய நாட்டங்கள், இச்சைகள் முற்றிலுமாக விட்டுவிட்டு நீங்கள் பரிசுத்த வாழ்வு வாழுங்கள் என்று சொல்லுவார். ஆக அத்தகைய ஒரு கவிழ்க்கப்பட்ட நிலை, அந்த கழுதையை போன்ற அந்த ஒரு மனநிலை, கழுதை என்ன அந்த மாஸ்டர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படிதான் செய்யும். அதோடைய கீழ்ப்படிதல் உள்ள அந்த ஒரு கழுதையை போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இயேசு எவ்வாறு அந்த கழுதை மீது ஏறி அந்த போருக்கு வருகிறார் என்று சொன்னாலே அரசன் பறக்கமை குதிரையிலே தான் வருவார். ஆனால் இங்கே இயேசு கழுதையிலே வருகிறார் என்று சொன்னால் சமாதானத்துக்காக வருகின்றார். இந்த உலகத்தில் இருக்க சமாதானத்துக்காக நம்மை அன்பு செய்ய, நம்ம அரவணைக்க இயேசு தன்னையே பலியாக கொடுக்கிறார். கடவுள் தன் மகனை இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கின்றார். அவர் இத்தகைய துன்பங்களை பட வேண்டும், இயேசுடைய இந்த இறப்பு உயிர்ப்பிலே நாம் எல்லோரும் பங்கெடுக்க வேண்டும், மீட்பை பெற வேண்டும் என்று இயேசு தன்னை பலியாக ஒப்புக் கொடுக்கிற இந்த வரலாற்று நிகழ்விலே, இந்த குருத்து ஞாயிறு இந்த சடங்கானது கல்வாரியை நோக்கி அந்த பயணத்திலே இயேசுவோடு நாமும் பயணிப்போம். இயேசுடைய மனநிலை இன்றைக்கு ஒவ்வொரு திருச்சிலுக்கு ஒவ்வொருவருக்குமே தன்னை பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும், கடவுளுடைய திருவுளத்துக்கு பணிந்து நடக்க வேண்டும், கடவுளை நாம் பறைசாற்ற வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்திலே திருச்சபை இந்த குருத்து ஞாயிறு இந்த நிகழ்வை நாம் அனைவருமே கொண்டாட, பலவேறு நோய்கள், கட்டுகள், சாபங்கள், குறைகள் எல்லாம் முற்றிலுமாக நீக்கப்பட, இயேசுவே அரசர், இயேசுவே நமக்கு வாழ்வு, இயேசுவே நமக்கு மீட்பர், இயேசுவே நமக்கு உன்னதர் என்பதை இந்த உலகத்துக்கு நாம் பறைசாற்றுவோம். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, இந்த குருத்து ஞாயிறு இந்த நிகழ்வில் பங்கெடுக்கிற எல்லா மக்களையும் ஆசிரியப்பீராக. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு உகந்த மக்களாக, இதோ தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று பாடியது போல நாங்கள் ஒவ்வொரு நாளும் இதோ ஆண்டவரே எங்களை இரட்சியும், கடவுளே வாய்க்க பண்ணுவார் என்ற உங்களுடைய அந்த இறை வாக்கு எங்களுடைய சங்கீதம் எங்களுடைய உள்ளங்களில் ஒவ்வொரு நாளும் எதிரொலிக்க, நாங்கள் உங்களுடைய அன்பு மக்களாக திருச்சபையிலே பல்வேறு நிலைகளிலே இருக்கிற அடிமைத்தனங்கள் முற்றிலும் மாறட்டும், துயரங்கள், பாடுகள், பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கட்டும். நீரே எங்களுக்கு சர்வ வல்லவராக, ஆண்டவராக, இரட்சகராக, மீட்பராக எங்கள் ஒவ்வொரு வாழ்விலும்
உம்முடைய மீட்பை நாங்கள் இந்த வாரத்திலே கண்டுகொள்ள, நாங்கள் தியானிக்க, குடும்பமாக இறைவார்த்தையை வாசிக்க, சிந்திக்க எங்களுக்கு உம்முடைய அருட்கரத்தை, உம்முடைய ஆசீர்வாதங்களை இந்த புனித வாரத்திலே நாங்கள் உம்மோடு பயணிக்க, உம்முடைய இந்த இறப்பு உயிர்ப்பிலே நாங்கள் பங்கெடுக்க எங்களுக்கு தேவையான எல்லா கிருபையும் வழிநடத்தலும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி, வழிநடத்தும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.